ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு சூஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் TNA 2026. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜஸ் சூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரைட்டீரியாஸ் வச்சிருப்பீங்க. NARF ரேங்கிங் பார்ப்பீங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க, நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, TNAவோட கட் ஆஃப் பார்ப்பீங்க, அக்ரிடேஷன் எப்படி இருக்குது, உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் பார்ப்பீங்க. எது இருக்கிறதுலே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதாவது விஷயம்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து NARF ரேங்கிங். ஸோ NARF ரேங்கிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு ட்ரஸ்டபிள் ரேங்கிங் சிஸ்டம். ஸோ அதவே நம்ம ஃபுல்லாக நம்ம நம்பி வந்து காலேஜ் சூஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா NARF ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபேக்கல்ட்டி குவாலிட்டி, ரிசர்ச் அவுட்புட், இன்ஸ்டிடியூஷனோட ரெப்யூட்டேஷன் இது மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக வந்து பார்ப்பாங்க. பட் வந்து கன்ஃபார்ம்டாக அந்த காலேஜ் வந்து ஹையர் பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, டீச்சிங் குவாலிட்டி அட் கிளாஸ் ரூம் லெவலில் எப்படி இருக்குது அப்படின்றது ப்ராப்பராக செக் பண்ணுறாங்களா, இல்லை ஸ்டூடெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. NARF ரேங்க் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அதை வச்சே வந்து நீங்கள் காலேஜ் வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணலான்னு பார்ப்பீங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 100% யாராவது 100% பிளேஸ்மெண்ட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்பவே கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேனர்ஸ், எங்கள் காலேஜில் 1 crore பிளேஸ்டு, 550 LP பிளேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ஏமாறக்கூடாது. கண்டிப்பாக வந்து அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ் பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது HCL ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க, அமேசானில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. கண்டிப்பாக பிளேஸ் ஆகாமல் அந்த மாதிரி போட முடியாது. ஏன்னா நிறைய கம்பெனிஸும் வாட்ச் பண்ணுவாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு டாப் காலேஜஸ்லாம். ஸோ எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்காங்கன்றது நீங்கள் அந்த சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் அனலைஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் போட்டிருக்கிறது பாருங்கள். எந்த காலேஜுமே வந்து கண்டிப்பாக வந்து 80% கம்மியாக அந்த காலேஜ் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பயுமே காலேஜ் பற்றி பாசிட்டிவாக சொல்லுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ் இருந்தால் கூட எப்பயுமே ரொம்ப ஒஸ்ட்டாக சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக் கேளுங்க. அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்டிஸ்ட்டை கூட 2-3 பேர்ட்ட ஃபீட்பேக் கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க பாசிட்டிவாக சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாக்டாக இருக்கோ அதை வந்து ப்ராப்பராக சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்ன்றது நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்து மட்டும் ஏமாறக்கூடாது, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பிராண்ட், பாப்புலரான நேம், இதை வச்சு காலேஜ் சேரலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா டாப் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாங் ஹெரிட்டேஜ், ஒரு லாங் ஹிஸ்ட்ரி, ஒரு அலுமினி நெட்வொர்க் இருக்கும், பிராண்ட் ரீகால் இருக்கும். ஸோ இங்கே போய் இந்த காலேஜ் பேர் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்ட்டு சொன்னீங்க அப்படின்னா அங்கே படிக்கிறாரா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து அது ரொம்ப முக்கியமானு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம் கிடையாது. அந்த காலேஜ் வந்து இன்னைக்கு கரண்ட்டில் எப்படி இருக்குன்றது நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணியிருக்கணும். அலுமினி நெட்வொர்க் இருந்தால் கூட அந்த காலேஜ் மேலே அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீட்பேக் இருந்தால் மட்டும்தான் அந்த அலுமினி நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த காலேஜை படிக்கிறீங்க, உங்களுக்கு அந்த காலேஜ் மேலே ஒரு நல்ல ஃபீட்பேக் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியாக அந்த காலேஜுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அந்த காலேஜ் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு, சப்போர்ட் பண்ணியிருக்கு, நீங்கள் படிக்கிறப்போ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு ப்ராப்பராக சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாப் காலேஜஸ் இன்னும் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய டாப் காலேஜஸ் இருக்குது. இப்போ ஓல்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுட்டு பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கக்கூடிய டாப் காலேஜஸும் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு டாப் பிராண்ட்ஸை சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் யூடியூப் ரிவ்யூஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரே ஒரு வீடியோ பார்க்காதீங்க. ஸோ நல்ல ரிவ்யூ ப்ரொவைட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் பாருங்கள். அது இல்லாமல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எல்லாமே செக் பண்ணுங்கள். ஓகே, ஈவன் கமெண்ட்ஸில் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா கூட பெய்டு கமெண்ட்ஸ் கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சர். ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்கள் ஃபீட்பேக் வாங்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா TNA கட் ஆஃப். இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த TNA கட் ஆஃப் வச்சு தான் காலேஜ் சூஸ் பண்ணுறாங்க. அந்த காலேஜ் நல்ல காலேஜாக அந்த காலேஜ் போய் பார்த்துருக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த காலேஜ் வந்து 195 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு, 190 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட கட் ஆஃப் வந்து ஈக்குவலண்ட் ஆயிருக்கு, ஸோ அந்த காலேஜை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாறக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கட் ஆஃப் நல்லா இருக்கக்கூடிய காலேஜஸும் பிளேஸ்மெண்ட் கம்மியாக கொடுக்குறாங்க, பிளேஸ்மெண்ட் கட் ஆஃப் கம்மியாக இருக்கக்கூடிய காலேஜஸும் பிளேஸ்மெண்ட் நல்லா ப்ரொவைட் பண்ணக்கூடிய காலேஜஸ் இருக்காங்க. பட் அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் மாறிடுது. கட் ஆஃப் வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா ஸோ காலேஜோட டிமாண்டை இண்டிகேட் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட CSCக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து கட் ஆஃப் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும். அதனால் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணும். அந்த காலேஜுக்கு ஒரு நல்ல பர்செப்ஷன் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அப்படின்றத அந்த கட் ஆஃப் வந்து காமிக்கும்.
பட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு கேரண்டி கிடையாது. ஹையர் கட் ஆஃப் காலேஜ் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்றதுக்கு கேரண்டி கிடையாது. அதனால கட் ஆஃப் வைஸ் பார்க்குறப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஸோ கட் ஆஃப் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டயரிங் டிவைட் பண்ணலாம். ஸோ Tier 1 காலேஜ், Tier 2 காலேஜ், Tier 3 காலேஜ். ஸோ Tier 1 காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரீம் காலேஜஸ்னு வைக்கலாம். டார்கெட் காலேஜஸ்ன்றது உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் காலேஜஸ். ஸோ சேஃபர் காலேஜஸ்ன்றது உங்கள் கட் ஆஃப் கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபர் காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 டயரிங் வந்து உங்கள் காலேஜஸை நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயரிங் பண்ண காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 170 கட் ஆஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 காலேஜ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். ஒரு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60 சீட் தான் இருக்கும், இன்னொரு காலேஜில் 300 சீட் இருக்கும். 300 சீட்ஸ் வந்து 170 கட் ஆஃப்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ அது ரொம்பவே பெரிய விஷயம். பட் 60 சீட் வந்து 170 கட் ஆஃப்ல முடிஞ்சிருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மைக்ரோ அனாலிசிஸ்லாம் நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜஸை சூஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்பவே பெரிய ஸ்ட்ரகிளான விஷயமா போயிடுச்சு. நான் ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலிக்கு வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ பழைய டிஎன்ஏ கவுன்சிலிங்காக இருந்தால் நீங்கள் சென்னை போயிட்டு என்னென்ன சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் போடுவாங்க, நீங்கள் ஏதோ ஒரு காலேஜை சூஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பீங்க. பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக சாய்ஸ் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ் வந்து அலாட் பண்ணுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் சிஸ்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபைனல் அட்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டாப் காலேஜ்ன்றது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சேம் கிடையாது. உங்களோட கெரியர் பார்த்து என்ன, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட மைண்ட் செட் என்னன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் காலேஜ். ஸோ ஒரு 4-5 டாப் காலேஜஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு காலேஜ் வந்து நம்பர் 1ல இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு காலேஜ் நம்பர் 2, நம்பர் 3ல இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த காலேஜ் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட் போட்டு அந்த செக்லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் பிளேஸ்மெண்ட் பார்க்குறீங்களா, இல்லை இன்குபேஷன் சென்டர் பார்க்குறீங்களா, இல்லை ஸ்கில் செட் எந்த காலேஜ் எனக்கு நிறைய ஸ்கில்ஸ் ட்ரைனிங் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எது நிறையா இருக்கும், அந்த மாதிரியான காலேஜஸ் தான் நான் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான காலேஜஸ் பார்க்குறேன் அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான ஒன்றுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வைங்க. எனக்கு பிளேஸ்மெண்ட் முக்கியம் கிடையாது, எனக்கு ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறது தான் முக்கியம். கண்டிப்பாக ஃபேமிலி சைட்லேருந்து நான் பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஸ் உங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் அதுக்கு அந்த மாதிரியான காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை பிளேஸ்மெண்ட் தான் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து நான் போயிருக்கேன், எனக்கு பிளேஸ்மெண்ட் தான் சார் முக்கியம், எனக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலையில் கொண்டு போய் சேர்த்து விடுற காலேஜாவது நான் பார்க்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.